ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிங்க்னா என்ன, ஐசிஎம்பினா என்ன, ட்ரேஸ் அவுட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் ஃபார்ம் வந்து ட்ரேஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பிங்க் வந்து பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்குது இருக்கா இல்லையா, கான்ஃபிகர் ஆகிருக்கா இல்லையா, ஒரு ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேட் நடக்குதா இல்லையா செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா பார்க்குறதுக்கு, ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து கம்யூனிகேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஆஸ்ட் வந்து ஏவாக இருக்குன்னா, இந்த பிங்க் வந்து நான் இந்த சர்வர்னால் சர்வர் கரெக்டாக இருக்குன்னா, இப்போ நான் இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது ரெக்வஸ்ட் சென்ட் ஆகும். அந்த சர்வர் வந்து ரிப்ளே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்பிச்சிடும். இது எல்லாமே ஐசிஎம்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வந்து எத்தனை லேயரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இன்டர்நெட் லேயரில் பொறுத்த வரைக்கும் ஓசிஏ லேயரில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேஸ் அவுட்டும் அதே மாதிரி தான் என்ன, பட் இது வந்து ஒரு ஹாப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். டேட்டாவை வந்து ரவுட்டர் மூலயமா நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ வந்து பிங்க்கில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சிஎம்டியில் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நான் இங்கே வந்து பிங்க்குன்னு நான் கொடுக்கும் போல் பிங்க்குன்னு கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ கூகுள் நான் இங்கே கொடுத்தாலுமே இது கூகுள்ங்கிறது நமக்கு வந்து ஒரு இந்த நேம் வேர்ட்ஸில் இருக்குது. பட் ஆனால் இந்த நெட்ஒர்க்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கோன்னா ஐபி ஃபார்மேட்டை கம்யூனிகேட் நம்ம கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக IPv6 ரன் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ நான் இங்கே கொடுக்கும் போல் எனக்கு ரிப்ளே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஐசிஎம் பேக்கெட்டாக சென்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எனக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் எனக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அந்த ரெக்வஸ்ட்னா எனக்கு வந்து சர்வர் சைட்லேருந்து எனக்கு ரிப்ளை வருது. ஓகேவா. டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தென் வந்து எப்படின்ட்டு. இப்போ ட்ரேஸ் ரவுட்டரும் அதே மாதிரி நான் சேம் கான்செப்ட் தான். ட்ரேஸ் ஓகே, 1 minute. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ரவுட்டர் சொல்லுவாங்க. ரவுட்டர் ஓகே, இதான் ட்ரேஸ் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து ட்ரேஸ் ரவுட்டர் இது ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ரவுட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏதோ ஒரு சைடு எடுத்துக்கிடுவேன். என்ன சைடு வேணால் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ www.com கூகுள் கூட கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு இது எப்படி எனக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் இந்த சேம் ப்ராப்பர்னா இப்போ பிங்க்கில் வந்து நான் பிங்க்னு கொடுக்கும்போல ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். ரெண்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வச்சுக்கலாம், இந்த சைடு ட்ரேஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா. ஓகே. ட்ரெசன்ட் இது வந்து பிங்க். ஓகே, பிங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது பிங்க்கில் வந்து நீங்கள் என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு ஜஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. கவுண்ட்டு, சைஸு, டிசிஎஸ்ஸு, இந்த ரேண்டம் ரெக்கார்ட்ஸு, இந்த ஹோப்பு பார்க்கலாம், டைம் கொடுக்கலாம். அதுமாதிரி நீங்கள் நிறைய வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து IPv4 ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா IPv4 எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, IPv4 போன தடவை உங்களுக்கு 6 காட்டுச்சு, இந்த தடவை 4 காட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. எனக்கு வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா 4 காட்டுது. ஏன் காட்டுதுன்னா, நான் ஆக்சுவலாக வந்து இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஐபிவி வந்து போன தடவை வந்து IPv6 எனக்கு ஷோ பண்ணுச்சு. இப்போ வந்து எனக்கு கூகுளில் வந்து IPv4 எனக்கு ஷோ பண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால எனக்கு இப்போ 4 வந்திருக்கு. ஓகேவா. இப்போ 6 கொடுத்தா எனக்கு IPv6 வரும். இப்போ ஜஸ்ட்டு வந்து இது பிங்காக இருக்கா இல்லையா, சும்மா ஒரு டெஸ்டிங் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பராக நடந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் கான்ஃபிகரேஷன் வேறு எதுவும் தப்பாக நடந்திருக்கா, நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுதா இல்லையான்ட்டு பார்க்குறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, போன தடவை எனக்கு ரெக்வஸ்ட் இங்கே ஐசிஎம் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் வந்து என்ன பண்ணிங்கன்னா எனக்கு எக்கோ சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணுற ரெக்வஸ்ட் சர்வர் சைட்லேருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்ததுனால எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்துருச்சு. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ ட்ரெஸ்னெட் பண்ணுவோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இங்கே கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். www.com google.com கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் ரிசல்ட் ஃபுல்லாக வரட்டும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே எம்எஸ்ங்கிறது மில்லி செகண்ட். ஓகேவா, இதே மாதிரினா ஜஸ்ட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னா ஆஃபாக நடந்திருக்கும். இது என்னன்னா எப்படி அந்த எப்படி இந்த கம்யூனிகேட் ஆகி ஹாப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் காட்டும். ஓகேவா, ஜஸ்ட்டு இது வந்து ஐபிவி இதில் காட்டுது உங்களுக்கு. நான் IPv4 இதுலேயும் ட்ரேஸ் அவுட்லேயும் நீங்கள் IPv4 செட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதே நான் கொடுத்துட்டு இங்கே 4 இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா IPv6. ஓகேவா, இப்போ IPv6 வந்து நான் IPv4 கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போனா உங்களுக்கு புரியும். இது வேணால் வேறு ஏதாச்சும் ஒரு சைடு என்னோடய IP ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன். ஓகே, என்னோடய IP ட்ரெஸ் கான்ஃபிக் நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட IP ட்ரெஸ் வந்துடும். ஓகே, என்னோடய IPv4. ஓகே ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்டாப். ஏன்னா நான் எதுவும் ரொம்பலாம் உள்ளே வைக்கல, ஒரு சர்வர் சைட்லேருந்து வாங்க பண்ணுவோம். டெஸ்டிங் சைடுக்கு வந்து ஜோன் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஜோன் transfer.me. ஓகே, இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ இது என்ன பண்ணால் ஆஃபாக எனக்கு வந்துடும். ஓகேவா, ஓகே, இது நெட்வொர்க் இஷ்யூஸாக ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம இதில் ஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா ட்ராவலிங் கரெக்டாக இருக்கா இல்லை பார்த்தலாம். இந்த ஒரு எக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபாக நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது கொஞ்சம் லேட்டாகும் ப்ராசஸ் மட்டும். நம்மளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதிலே தெரிஞ்சிருப்பீங்க. லாஸ்ட்டு ஒரே ஒன் டைம் மட்டும் நம்ம இது பண்ணிவிடுவோம். ஓகேவா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து 100 கூட போகலாம். மேபி அது இந்த சைடை பொறுத்து இருக்குது. ஓகே, ஓவரால் 30 மேக்ஸிமம் வந்து 30 ஹோப்ஸ் இருக்குது. பார்ப்போம் அது என்ன ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லாங்காகவும் போகலாம். மேக்ஸிமம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கூகுளுக்கே 12 இருந்துச்சு. பட் ஆனால் இந்த நார்மல் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இப்படின்னா உங்களுக்கு ஆஃபாக வந்துடும். கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும், கட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே உங்களுக்கு இப்போதைக்கு இது 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க. இதுதான் ICMP. ஓகேவா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இந்த பிங்க்கில் நடக்கிறது தான் அந்த கம்யூனிகேட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பாக்கெட் ஃபார்மேட். இது ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம், இது கொஞ்சம் பைனரி கான்செப்டில் போய்டும். இந்த டைப்ஸ் மட்டும் நான் வச்சுங்க. டைப் 0னா எக்கோ ரிப்ளேன்னு ஆகுதுன்னு அர்த்தம். டைப் 3னா டிஸ்டென்ஷன் அன்ரீச்சபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். டைப் 5னா ரீடைரக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டைப் 8னா எக்கோ ரெக்வஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டைப் 11னா டைம் எக்ஸீட் ஆகுதுன்னு அர்த்தம். டைப் 12னா பேராமீட்டர் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து சம் டைப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே கொஞ்சம் இந்த நெட்வொர்க் என்ன கம்யூனிகேட் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, ஓகே, ICME DDoS பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லினக்ஸில் இருக்கிற இன்பில்டாக இருக்கிற லாஸ்ட் லைவ் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் லைவ்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, அதனால் இன்றைக்கி லாஸ்ட் லைவில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் போய்ட்டு லைவ் ஹாஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பிங் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா பெயினில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டிவைஸ், இது வந்து சென்ட்ராக ஒரு லேன் இருக்குது. ஓகே, இது லேனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவைஸ் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர், இங்கே டேப் இருக்குது, இங்கே லேப்டாப் இருக்குது, மொபைல் இருக்குது. இந்த மாதிரி ஓகேவா, இது சுற்றியும் நிறையா இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துலையும் ஜஸ்ட்டு வந்து இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா,
இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகே, இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு வந்து நான் லேனில் இல்லை, லேனில் இருந்தால் எனக்கு ஷோ பண்ணும். இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சப்போஸ் யாரும் லேனில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸே இப்போ எப்படின்னா சூடோங்கிறது சூப்பர் யூஸராக நான் மாறிக்கிறேன். ஓகேவா, சூப்பர் யூஸராக மாறிக்கிட்டு இங்கே எதுக்கு நம்ம சூடோ நான் கொடுக்குறேன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகுது, சூப்பர் யூஸராக இருக்கும்போதெல்லாம் வந்து டூல்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஆர்பிங்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஆர்பிஎம் ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற கமாண்ட்ஸ்லாம் வரும். இப்போ மேன் கொடுத்துருவோம். மேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக போய் ரீட் பண்ணிக்கிறதுக்காக மேன் ஆர்பிங் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மேனுவலாக கொஞ்சம் டீஃபாக கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரிப்ஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. தென் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக நிறையா பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா என்ன, ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணி நீங்கள் நிறையா படிச்சுக்கலாம், ஃபைன் பண்ணிக்கலாம். அந்த டூல்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் ஒரு மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒன்று. ஓகேவா, இந்த வச்சு நீங்கள் க்யூ கண்ட்ரோல் ஜஸ்ட்டு க்யூ கொடுத்துட்டாவே குவைட் ஆகிடும். அப்படி இல்லைனா ஹெல்ப் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி ஹேர் பிங் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்படி என்ட்ரு கொடுத்துட்டா கூட உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக என்ன கொஞ்சம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சிமிலர் தான், பட்டு இதில் வந்து கொஞ்சம் சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரீட் பண்ணால் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேன் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேன் கொடுத்துட்டு ஆர்பிங் கொடுத்து பாருங்கள். இல்லைனா ஆர்பிங் ஹெல்ப் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஹெல்ப் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, யூசேஜ் பண்ண போகிறோன்னா அந்த டூல்ஸை பற்றி ரீட் பண்ணிங்க. ஏன்னா ரீட் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஏன்னா எப்போதுமே நீங்கள் ரீட் பண்ணாமல் போகாதீங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு வந்து விங்கிறது வர்போஸ். ஓகேவா, வர்போஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக காட்டும். ஓகேவா, நான் வர்போஸ் கொடுத்துக்கிறேன். இதை என்னோடய ஐபி அட்ரஸ் வச்சு செம்ம ஐபி அட்ரஸ் கைண்ட் ஆஃப். ஓகே, ஆல்ரெடி இதுலேயே ஒரு ஐபி இருக்குது. ஓகே, இது வந்து லினக்ஸோட ஐபி அட்ரஸ், என்னோடய லினக்ஸ் ஐபி அட்ரஸ். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஏன் எனக்கு இப்போதைக்கு டைம் அவுட் காட்டுனா, என்னோடய மேக் அட்ரஸ்லேருந்து நான் கொடுத்ததுனால வர்போஸ் பண்ணியிருக்கு. வர்போஸ்னால என்னோடய மேக் அட்ரஸ் கிடச்சிருக்கு. தென் என்ன யூஸ் பண்ணுறதுலாம் கிடச்சிருக்கு. ஓகேவா, நான் கண்ட்ரோல் சி கொடுத்துருவேன். ஏன் டைம் அவுட்டுன்னு காட்டுதுன்னா, நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா நான் யூஸ் பண்ணல, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயர்லெஸ். ஓகேவா, ஒயர்லெஸில் யூஸ் பண்ணுறேன், அதாவது பர்சனல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அதனால எனக்கு காட்டுமா. சப்போஸ் இது லேண்ட்லைன்ஸ்னால் உங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஐபி அட்ரஸ் தென் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணும்போது இல்லை ஹாஸ்டலில் இருக்கிற லைவாக ஐடென்டிஃபை பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து கொடுத்துரும். ஓகேவா, இப்போ நான் வி போடாமல் ஜஸ்ட் நான் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு வி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து ஐபி அட்ரஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்படி போட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன தடவை எனக்கு மேக் அட்ரஸ் காட்டுருச்சு, மேக் அட்ரஸ் அட்ரஸ்லாம் காட்டுனுச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு காட்டவே இல்லை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ரீசன் என்னன்னா, நான் வந்து வி கொடுத்ததுனால வர்போஸ் பண்ணதுனால எனக்கு காட்டுனுச்சு. இப்போ இந்த பாக்கெட்லாம் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு, பட் ஆனால் இது காட்டலை. இது எப்படி பார்க்கலான்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டூல்ஸில் போய்ட்டு ஒயர் ஷார்க் இருக்குல்ல, ஒயர் ஷார்க்கு போய்ட்டு இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம்பி பேக் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துருங்க, டேரெக்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா சோர்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. சோர்ஸுங்கிறது நம்ம. ஓகேவா, இங்கே யார் சோர்ஸுனா நம்ம தான் சோர்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது நம்ம கொடுக்குறது. ஓகேவா, ஜஸ்ட்டு இப்படி கொடுத்துட்டு நான் அதே கமெண்ட் கொடுக்குறேன். கேப்சர் ஆகுதா பார்ப்போம். ஓகே, கேப்சர் ஆகுது. விஎம்வேர்லேருந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து என்னோடய லோக்கலில் இந்த மாதிரி இதாக இருக்கா இல்லையான்ட்டு ஏஆர்பி இதான் அட்ரஸ் ரிசர்ச் ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்க ஆகிட்டுக்கு. ஓகேவா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிறத என்னோடய இதுவும் இருந்துச்சுன்னா ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்கும். ஓகேவா, ஓகே இப்போ நான் வந்து கேப்சர் பண்ணது வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே இந்த டூல் பார்த்துட்டோம். ஆர்பிஎம் என்ன பர்பஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைவ் ஆஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஹெச்பிங் சொல்லுவாங்க, எஃப்பிங் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் டூல். இது எதுக்கு ஃபேவரட் டூல்னு சொல்கிறேன்னா, இது சூடோவில் போயிருப்போம். சூடோ சூப்பர்வைசர். ஓகே, சம் டிலே. ஓகே, இதோட சும்மா ஜஸ்ட்டு நான் ரீட் பண்ணிக்கிறேன் இது வர்ற வரைக்கும். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா VAF iPhone 4ங்கிறது ஆக்சுவலாக வந்து IPv4 யூஸ் பண்ணுறோம். தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட் செட் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் லிஸ்ட்டு பண்ணிக்கலாம். தென் வந்து லூப் தொடர்ந்து இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். தென் வந்து எனக்கு வந்து ரேண்டமாக பாக்கெட் டேட்டா வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் சோர்ஸ் செட் பண்ணிக்கலாம். என்னென்ன அலைவெல்லாம் இருக்குது, நம்ம அலைவெல்லாம் இருக்கா பார்க்கலாம். நான் இப்போ நார்மலாக கொடுத்ததுனால எனக்கு இப்படி இருக்குது. இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ஜஸ்ட்டு வந்து இப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸ்டேட்டஸ் அடுத்தது வந்து வெர்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் ஆக்சுவலாக பண்ணி காட்டுறேன். எஃப்பிங்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு சைடு கொடுத்துக்கலாம். அந்த சைடு இல்லை ஐபி அட்ரஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அலைவாக இருக்குதுன்னு சொல்லும். இப்போ வந்து நான் அன்றைக்கி பார்த்தோம்ல தமிழ் பிரிண்ட்டுன்ட்டு, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெப்சைட் நான் பண்ணி காட்டுறேன். வெப் ரிலேட்டடாக எதுவும் அலைவாக இருக்கா செக் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு வெப்சைட் இருக்குன்னா, ஒரு டொமைன் இருக்குன்னா, அது எப்படி இப்போதைக்கு அலைவாக இருக்கா, அதாவது ஒர்க் ஆகிட்டுக்கா, அந்த மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த சைடோட ஜஸ்ட் இந்த சைடு யூஸ் பண்ணிப்போம். இந்த சைடு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ எஸ்ஸு கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டேட்டஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து இப்போதைக்கு நான் எஸ்ஸு கொடுக்கல, ஜஸ்ட்டு நார்மலாக கொடுப்போம். இப்போ இந்த சைடு இருக்குன்னா, இந்த சைடு நான் என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்து தமிழ் பிரிண்ட் இஸ் லைவ், அதாவது ஒர்க்கிங்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே சேம் கான்செப்ட் வந்து நான் எஃப்பிங்கில் கொடுத்து என்னோட ஐபி அட்ரஸ் ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் ஐபி அட்ரஸ் இல்லை எல்ஸ் நீங்கள் எதுவாக ஆனால் இருக்கலாம். ஓகேவா, உங்களோட சிஸ்டம் ஐபி அட்ரஸ் இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து இப்போதைக்கு அந்த சிஸ்டம் வந்து அலைவாக இருக்கா, அந்த சிஸ்டம் வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா செக் பண்ணுறதுக்கு ஹெச்பிங் யூஸ் பண்ணலாம். ஹெச்பிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூல். ஓகேவா, இப்போ நான் என்ட்ரு கொடுத்துருக்கேன். என்ட்ரு கொடுத்ததுனால எனக்கு அலைவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வரும். ஓகே, அன்ரீச்சபிள் என்னோட விண்டோ மிஷினில் இருக்கிறத நான் காட்டுறேன். ஓகேவா, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸ் விண்டோ ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அது அலைவா இல்லையா, அது ஆக்சுவலாக ஒர்க்கிங் ஆன்லைனில் இருக்கா ஆஃபில் இருக்கா பார்க்கலாம். ஓகேவா, ஓகே அலைவ். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, இந்த சிஸ்டம் ஐபி அட்ரஸோ வேறு ஏதோ ஒரு ஐபி அட்ரஸோ இருக்குன்னா அது வந்து ரன்னிங்கில் இருக்கா இல்லையா நீங்கள் பார்க்குறதுக்கு அலைவ் யூஸ் பண்ணலாம். தென் வந்து நம்ம ஹெச்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தென் வந்து எஸ் கொடுத்திங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் காட்டும். ஓகேவா, எஸ் கொடுத்திங்கன்னா ஸ்டேட்டஸ் காட்டும். இது வந்து அட்ரஸ், இது நம்மளுக்கு போய் தேவையில்ல. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அலைவ் ஆகிருக்கு. டார்கெட் நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், அலைவாக்கு அன்னோன் எதாவது அட்ரஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டும். இது எந்த பாக்கெட்டில் சென்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ICMI பாக்கெட்டில் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. ரிப்ளை வந்து ரிசீவ் ஆகிருக்கு. வேறு அது எவ்வளோ மில்லி சைனில் அந்த பாக்கெட் வந்து சென்ட் ஆகிருக்குன்ட்டு உங்களுக்கு ஓரளவு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து அலைவில் இருக்கா ரன்னில் இருக்கா ஆஃபில் இருக்கா பார்க்குறதுக்காக இந்த ஹெச்பிங்கில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அடுத்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூல் ஹெச்பிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து விங்கிறது வெர்ஷன், சிங்கிறது வந்து கவுண்ட்டு, உங்களுக்கு வந்து ஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரவல் சொல்லுவாங்க. ஓகேவா, ஐ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்ட்ரவல். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்யூங்கிறது குவைட்டு,
விங்கிறது வர்போஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது கேப்சல் வி. தென் வந்து உங்களுக்கு இது மெயின், உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மூடு சொல்லுவாங்க. மூடு ஆக்சுவலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம், ராவா ஐபி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஐசிஎம் மூடில் வந்து எனக்கு அந்த ஃபார்மேட்டில் ரெக்வஸ்ட் அனுப்பு, இல்லை வந்து யூடிபியில் எனக்கு இப்போ காட்டு, இல்லை ஸ்கேன் சும்மா நார்மல் ஸ்கேனில் காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது வந்து இல்லை ஆக்சுவலாக 9ங்கிறது லெசன், ஏங்கிறது ஸ்கோப். நம்ம வந்து டிடி டாஸ்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டிடி டாஸ்க் அட்டாக் நம்ம பண்ண போகலாம் ஒரு லைவாகவே. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டுங்குவாங்க, ஓகேவா. இது வந்து ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபாஸ்ட்டு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளட்டுங்கிறது வெள்ளமாய் நிறையா வந்துகிட்டே இருக்கும். பேக்கெட்ஸ் வந்து நிறையா சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மில்லி செகண்டில் ஒரு பேக்கெட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஃபாஸ்டர் வந்து கொஞ்சம் 1000 பேக்கெட் வந்து உடனே சென்ட் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு 10 பேக்கெட் வந்து உடனே ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ணிவிடும். 1000 பேக்கெட் ஒரே தெரியாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளட்டுங்கிறது ஒரு அன்லிமிட்டட் பேக்கெட் சென்ட் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. இது வச்சுனா நம்ம டிடி டாஸ்க் பண்ண போகிறோம், ஓகேவா. வர்பஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு நூஞ்சு காட்டுறேன். இது இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறதில்ல, சென்க்கு பண்ண போகிறதில்ல. ஓகே, தென் லெட்ஸே நான் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து சூடோ சூப்பர்வைசராக மாறிப்போம். ஓகே, மாறியாச்சு. இப்போ ஹச்பிங் இல்லைனா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹச்பிங் ஃபஸ்ட்டு நான் இதோட பர்பஸ் நான் காட்டிடுறேன். ஹச்பிங் இதில் வந்து ஒய்ஷார்க்கில் போய்ட்டு இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐசிஎம்பின்னு போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஎம்பின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இப்படி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது இந்த என்ன பண்ணால் ஒய்ஷார்க் வந்து ஐசிஎம்பில் ரன் ஆகிறது மட்டும்தான் காட்டும். ஓகே, ரன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரன்லானா இருக்கா? ஓகே, ரன்லானா இருக்குது. ஒன்றும் ரன்னில் இல்லை. ஓகே, சேவ் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணிட்டேன், ஓகேவா. ரன் பண்ணிட்டேன். ஒய்ஷார்க்கில் வந்து ஐசிஎம்பின்னு கொடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா கூட ஓகே, பிரச்சனை இல்லை. இங்கே போய்ட்டு ஒய்ஷார்க்னு கொடுங்க. ஒய்ஷார்க் கொடுத்துட்டு என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஐசிஎம்பின்னு கொடுத்துருங்க. சர்ச்சில் போய்ட்டு கொடுத்துட்டு டேரெக்டாக இப்படி ரன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கரெக்டாக வச்சுங்க. அப்புறம் ப்ரோட்டோகால் என்ன ப்ரோட்டோகால் எல்லாம் வந்து வச்சுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுங்க, அப்புறம் உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இது வந்து மூட் செட் பண்ணிக்கிறேன். மூடு ஆக்சுவலாக நான் எது செட் பண்ண போகிறேன்னா ஐசிஎம் பேக்கில் எனக்கு ரன் ஆகணும்னு அர்த்தம். அப்படி பார்த்தீங்கன்னா மூடில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎம் பேக்கில் வந்து 1 இருக்குது, ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இங்கே போய்ட்டு 1 நான் கொடுத்துட்றேன். தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதோ ஒரு சைடு ஃபஸ்ட்டு வந்து இந்த தமிழ் பிரிண்ட் சைடை கொடுத்துப்போம். இல்லை இதோட ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து வெப்பில் போய்ட்டு அந்த தமிழ் பிரிண்ட் சைடு ஓகே இந்த சைடை வந்து காப்பி பண்ணிப்போம். ஓகே, காப்பி பண்ணிட்டு நான் இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு இந்த பாக்கெட்லாம் ரிசீவ் ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோர்ஸுங்கிறது என்னோடய ஐபி அட்ரஸ், இந்த டெஸ்டினேஷனுங்கிறது அந்த சைடோட ஐபி அட்ரஸ். இப்போ இது எந்த ப்ரோட்டோக்காலில் ரன் ஆகும்னா ஐசிஎம்பி. இப்போ நீங்கள் இந்த இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாங்கிறது எக்கோங்கிறது என்னோடய சிஸ்டம்லேருந்து ரெக்வஸ்ட் போகுது, ஓகேவா. நான் தான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய சிஸ்டம்னா இது வந்து டெஸ்டினேஷன் அந்த தமிழ் சைடு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ரெக்வஸ்ட் ஆகுது. ரெக்வஸ்ட்டுங்கிறது ஓகேவா. ஆறுங்கிறது ரெக்வஸ்ட், ஆர்கியூங்கிறது ரெக்வஸ்ட். இந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு இந்த சைடுக்கு போகுது. அது வந்து நான் அது ரிப்ளை எனக்கு வந்து ரிப்ளை வருது, ஓகேவா. ரிப்ளைன்னு வச்சுப்போம், ஓகேவா. எனக்கு இப்படின்னா இந்த ப்ராசஸ்னால் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. அந்த சோர்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போய்ட்டு வருது. இது எந்த ப்ரோட்டோக்கால் ஆக்சுவலாக ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஐசிஎம் பேக்கில் ரன் ஆகுது, ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு டாஸுங்களாம். டாஸ் இது வந்து ஆக்சுவலாக டாஸ் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ரொம்ப நம்ம அதிகமாக கொடுத்தா டாஸாக ஃபார்மேட்டில் ஆகும். இது வந்து இப்போதைக்கு டாஸ்க்கு மாதிரி லைட்டாக இருக்கும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டேன்னா கட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். டீட்டெயில்ஸாக என்ன பண்ணலாம்னா ஹச்பிங் 3 கொடுத்துட்டு அது சைடை நான் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா நான் மோடு செட் பண்ணோம்ல. மோடு வந்து ஐசிஎம்பி வந்து இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால், அந்த ப்ரோட்டோக்கால் நான் செட் பண்ணுறேன். 1 கொடுத்துட்டு இங்கே வந்து வி கொடுக்குறேன். விங்கிறது ஆக்சுவலாக வந்து வர்போஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு வெர்போஸ்னால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டும். அந்த பேக்கெட் என்ன நான் கம்யூனிகேட் பண்ணுதுன்ட்டு. இப்போ இந்த சிங்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிட்டுக்கு, ஓகேவா. இப்போ நான் வந்து இப்படி பண்ணோன்னா அந்த எப்படின்னா அந்த சைடுக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம மேலே கேஸ் போடுவாங்க, ஓகேவா. கேஸ் போட்டு இந்த மாதிரி எதுக்கு டிடாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடாஸ்ங்கிறது இல்லீகல் ஆக்டிவிட்டி, ஓகேவா. ஓகே நான் காட்டுறேன். ஓகே
டிடிடாஸ் அட்டாக் பனிஷ்மெண்ட் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா இது ஒரு இல்லீகல், ஓகேவா. இது ஒரு டெரரிசம்க்கு எகென்ஸ்டாக இருக்கும். இதுக்கு ஓகே நான் இப்போ காட்டுறேன். அட்டாக் இதோட ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா. இதுக்கு வந்து ஃபைன் ஏதோ சொல்லுவாங்க, ஒரு 2000 3000 கட்டிட்டு அப்புறம் 5 வருஷம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இருங்க ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். பனிஷ்மெண்ட் ஆக்ட்னு போடுறேன். ஆக்ட் இந்தியா சுப்ரீம் கோர்ட்னா ஆக்சுவலாக ரூல் பண்ணாங்க. ஒரே நிமிஷம். இங்கே இதோட லாஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கிளியராக கிடைக்கல. டிடிஎஸ் அட்டாக் பனிஷ்மெண்ட் இன் இந்தியா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு அஃபென்சிவ் கேஸ். ஓகே நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபென்சிவ், இது யாரையும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஃபென்ஸு, ஓகேவா. இது வந்து ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஒரு லோக்கலாக ஒரு சைடுக்குன்னா அதில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஓடிடி ஃப்ராட் சைடெலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எவனும் கேஸ் போட முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் சைடு, ஓடிடியில் இருக்கிற படம்லாம் எடுத்து ஓசியாக விட்றணும். அந்த சைட்ஸ்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு டெஸ்டிங் சைட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கும் என் சேனலுக்கும் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பண்ணுறீங்கன்னா இது டெஸ்டிங் சைட்ஸில் பண்ணுங்கள், ஓகேவா. அகெயின் நம்ம டாபிக் உள்ள போய்லாம். HPing 3ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வர்போஸ் கொடுத்ததுனால எனக்கு ஓரளவு டீட்டெயில்ஸாக கட்டுறது. பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக கட்டல. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மில்லி சைனில் போயிருக்கு, சம் டீட்டெயில்ஸ்லாம் காட்டியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மோட் கொடுத்துட்டு ஐ கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கூஃப் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸ்கூஃப் பண்ணுறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னோடய ஐபி அட்ரஸ் போடுறதுனால இந்த டெஸ்டினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சைடு, அந்த சைடோட டெஸ்டினேஷன் இப்போ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணும் போல் நான் வந்து ஈஸியாகவே மாட்டிப்பேன். நான் தான் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறதுக்குன்னா அதுக்கு நான் ஸ்கூஃப் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஸ்கூஃப் பண்ணிட்டு இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்துங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம், ஓகேவா. 0.01 கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் அந்த யார் உங்களுக்கு டார்கெட்டோ தொடர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா HPing கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மோடு வந்து 1 கொடு, ICMI கண்ட்ரோல் ப்ரோக்கெட்டாக கொடுத்து ஸ்கூஃப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கூஃப் பண்ணதுனால இந்த ஐபி அட்ரஸ்னால் எனக்கு டெஸ்டினேஷனில் லோட் ஆகும், ஓகேவா. இப்போ வந்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே ஸ்கூஃப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ICM ப்ரோட்டோக்கால் கொடுத்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்கூஃப் பண்ண சோர்ஸ்னால் எனக்கு காட்டுது 19. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஸ்கூஃப் பண்ண அட்ரஸ்ஸு. இப்போ நான் வந்து அவங்க வந்து போய் செக் பண்ணால் கூட நான் மாட்டிக்க மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸ்கூஃப் பண்ணதுனால இது வேறு ஒரு அட்ரஸ், ஓகேவா. இதுவே வந்து ரேண்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ 1 மினிட் நான் உங்களுக்கு கட்டுறேன். இது வந்து கேன்சல் பண்ணிவிடும். Ctrl+C கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். எகெயின் நான் கொடுத்துட்றேன். இதில் போய்ட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு சொன்னேன்னே, அதாவது சிங்கிறது கவுண்ட்டு. ஒரு 5 பாக்கெட் மட்டும் 4 பாக்கெட் மட்டும் கொடுத்துப்போம். சிங்கிறது கவுண்ட்டு, 4 பாக்கெட் எனக்கு மட்டும் இது கவுண்ட் ஆகும். இது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாஸ்டர்னா கொடுக்குறேன். ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் இப்படி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் ஹாஸ்ட் ஆகலை. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே கவுண்ட் எடுத்துருவோம். ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஓகே ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன இது கேப்சர் ஆகும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாஸ்ட்டாக இங்கே ரிப்ளை ஆரம்பிச்சிடும், ஓகேவா. 1 மினிட். இங்கே எனக்கு பாக்கெட் ஜென்ரேட் ஆகல, ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்கெட் வந்து கீழே எனக்கு ஃபாஸ்ட் ஆகிட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு ஃபாஸ்டர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. கட்டுவா இதை எடுத்துகிட்டு ஃபாஸ்டர்னு கொடுத்துட்றேன். ஒரு 4 கவுண்ட்டு நம்ம கொடுத்துப்போம். கவுண்ட்டு ஒரு 4 கொடுத்துப்போம். ஓகே 4 பாக்கெட் நான் கொடுத்துப்பேன். இப்போ 4 பாக்கெட் நீங்கள் வந்து இப்போ
ஓகே, ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எகெயின் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதில் எகெயின் நான் அதே கொடுக்குறேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஹச்பிங் கிட்ட 3 சொல்லியிருக்கேன். 3 வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஐசிஎம் பேக்கெட். ஓகே, அந்த கண்ட்ரோல்லேருந்து இப்போ என்னோடய ஸ்கூப் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் மம்ப அட்ரஸ் போனால் மாட்டிப்போம், அதனால வந்து உஷாராக வந்து வேறு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கோம், சும்மா ஒரு ஃபேக். இப்போ இந்த இதுதான் நம்ம டார்கெட் சைடு. இவங்களுக்கு வந்து ஒரு டாஸ் அட்டாக் பண்ண போகிறேன். சும்மா அவங்க பாக்கெட் வந்து நான் ஒரு 4 பாக்கெட் மட்டும் சொல்லியிருக்கேன். ஃபாஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு வந்து ஓகே, 4 பாக்கெட் நம்மளுக்கு ரிசீவாக இருக்கும். பேக்ரவுண்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பாக்கெட் ரிசீவாக இருக்குது. 1 2 3 4. ஓகேவா, ஏன்னா 4 பாக்கெட் கவுண்ட்டு கொடுத்ததுனால எனக்கு ரிசீவாக இருக்குது. ஜஸ்ட்டு ரிக்வஸ்ட் மட்டும் வந்திருக்கு, ரிப்ளே வரல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளட்டுன்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளட்டு எதுக்குன்னா வெல்லும். இந்த ஃப்ளட்டு நம்ம யூஸ் பண்ணும் போல் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு 100 கொடுக்குறேன். ஃப்ளட் 100 கொடுத்து இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டு காட்டிடுறேன், ஃபாஸ்ட்டோட பர்பஸ் காட்டிடுறேன். என்ட்ரு கொடுத்துட்றேன். ஓகே, 1 மினிட் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 100 பாக்கெட் எனக்கு ஒரே சைன்லேருந்து எனக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ போய் நான் பார்க்குறேன்னா எனக்கு 100 பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கண்ணு மணிக்கிற இடத்துல சைனில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 100 பாக்கெட் எனக்கு ரிசீவாக இருக்கும். இதோட ஃபாஸ்ட்டு. ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதை விட ஃபாஸ்டர் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து வெல்லம். இதுக்கு வந்து கவுண்ட்டுலாம் நீங்கள் போடணும் அவசியமே இல்லை. ஃப்ளட்டுக்கு நீங்கள் வந்து கவுண்ட்டு யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. ஃப்ளட்டு நீங்கள் இப்படி இங்கே யூஸ் பண்ணிட்டு இங்கே என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு அன்லிமிட்டடாக உங்களுக்கு பேக்கெட் சென்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவுண்ட்டை பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ மேலே போயிட்டே இருக்குது கவுண்ட்டு. இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 பாக்கெட் தான் சென்ட் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கட்டியிருக்கா. இப்போ இதோட பாக்கெட் நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாக்கெட் சென்ட் ஆகிருக்குன்ட்டு. ஓகேவா, இவ்வளோ பாக்கெட் நமக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ளட்டு. இந்த மாதிரி பண்ணால் ஒரு டாஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சைடு பார்த்துங்க. அட்டாக்கர் நான் அட்டாக்கராக இருக்கானா, இதான் டார்கெட். இந்த சைடுக்கு வந்து அதிகமாக ரிக்வஸ்ட்டை நான் அனுப்ப சர்வர் வந்து ரொம்ப தாங்காது, லோட் ஆகாது. நிறையா லோட் ஆகாமல் அதோட கெப்பாசிட்டி தாங்காமல் சர்வர் வந்து டவுன் ஆரம்பிச்சிடும். இது வந்து இல்லைனா நான் சேட்டலைட்டை ஹேக் பண்ணாங்க. சேட்டலைட்டை ஹேக் பண்ண மீன்ஸ் வந்து சேட்டலைட்லேயும் டாஸ் அட்டாக் பர்ஃபார்ம் பண்ணலாம், இதுலேயும் அட்டாக் பண்ணலாம். இப்போ ஹச்பிங் வச்சு நான் உஷாராக வந்து ஒரு அட்டாக் பண்ணி காட்டுறேன். நான் அட்டாக் ஸ்டேஜ். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஸ்கூஃப் பண்ணிட்டோம், ஒரே அட்ரஸ் ஸ்கூஃப் பண்ணாமல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரேண்டம்னு ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு ஹெல்ப்பில் காட்டுறேன், உங்களுக்கு அப்போனா புரியும். ஓகே, ஹெல்ப்பில் காட்டுறேன். ஹெல்ப்பில் காட்டும் போல் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டம் சோர்ஸ்னு இருக்குல்ல, இதை பண்ணிவிடுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா இது ஆக்சுவலாக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ரேண்டம் அட்ரஸ் மூலயமா அந்த அட்டாக் பண்ணும். ஓகேவா, இப்போ நான் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஐசிஎம் பேக்கெட்டில் இருக்கேன். இப்போ ரெடியாக இருப்போமா அட்டாக் பண்ணுறதுக்கு. இப்போ ஹச்பிங் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஹச்பிங் கொடுத்து 3 கொடுத்துருங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ண ட்ரோலோட நேம். தென் வந்து அட்டாக் நம்ம பண்ண போகிற ஐசிஎம்பி. அப்போ வந்து 3-1. இப்போ வந்து நான் இங்கே ரேண்டம் கொடுக்க போகிறோம். ஓகே, ரேண்டம் சோர்ஸ் கொடுத்தாச்சு. தென் வந்து ஃப்ளட்டு கொடுத்துப்போம். ஃப்ளட்டுங்கிறது வெல்லம், உங்களுக்கு தெரியும், இதான்னு சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஃபார் மீனிங்ஸ்க்காக. ஃப்ளட்டு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். ஓகேவா, ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த ரெக்வஸ்ட் வந்து ஒரு நேரத்தில் பிச்சுக்கிட்டு போவோம் ரெக்வஸ்ட்டு. ஓகே, இப்போ டார்கெட் சைடு நம்ம கொடுத்துப்போம். ஓகே, டொமைன் இது வந்து ஓகே. இப்போ நான் வந்து இதான் என்னோடய டார்கெட் சைடுனா இந்த டார்கெட் சைடை வந்து நான் எடுத்துட்டேன். இந்த டார்கெட் சைடை நான் இங்கேருந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ வந்து இங்கே கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பா டக்குன்னு அதுக்கிட்டே இவ்வளோ வந்துருச்சா. இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சோர்ஸ் வந்திருக்கு இங்கே பாருங்கள். இது வந்து ரேண்டமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேறு அட்ரஸ் மூலயமா உங்களுக்கு டெஸ்டினேஷன் ஆகிட்டுருக்கும். இருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணாலும் அப்போயே ரன் ஆகிட்டுருக்கும். இது வந்து ஒரு டிடிடாஸ் அட்டாக். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணதுக்காக டிடிடாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அட்ரஸாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு அட்ரஸ், பட் ஆனால் சோர்ஸோட ஐபி வந்து இதான் ஐபி அட்ரஸ். அந்த வெப்சைட் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் தான். ஓகேவா, இந்த மாதிரி போகும்போது ரெக்வஸ்ட் வந்து அதிகமாக போணுச்சுன்னா அவங்களோட டாஸ் அட்டாக் ஆகிடும், அவங்க சர்வர் வந்து டவுன் ஆகிடும். நான் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது வந்து இல்லீகல். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் அட்டாக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா.
ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து ஹெச்பிங் கொடுத்துட்டு ரேண்டமாக நம்ம கொடுத்துட்டிங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு அட்ரஸ் ஜென்ரேட் ஆரம்பிச்சிடும். ஃப்ளட்டுங்கிறது அதிகமாக இப்போ இந்த சரியாக கொடுத்துட்டானா ஒரு 1 ஹவர் 3 ஹவர் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ரெக்வஸ்ட் இதுவாகி அந்த சர்வரே டவுன் ஆகிடும். ஒரு 1 டே அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்கள் நிறையா அட்டாக் பண்ணி அந்த சர்வர் டவுன் ஆகிடும். அப்புறம் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். பட் ஆனால் நீங்கள் பண்ண போல ரேண்டம் கொடுத்துங்க. ஏன்னா சப்போஸ் வந்து எகெயின் நான் பண்ணி காட்டுறேன். நான் வந்து இங்கே ரேண்டம் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து இங்கே ஃபாஸ்ட்டு கொடுப்போம். ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்து கவுண்ட்டு வந்து 4 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து ரேண்டம் கொடுக்காம ஜஸ்ட்டு வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நான் வந்து சேவிங் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே காட்டியிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் என்னோடய சோர்ஸ் முன்னாடி வந்து ரேண்டமாக கொடுத்ததுனால சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரேண்டமாக கொடுக்காம எகெயின் வந்து டேரெக்டாக அவங்களோட இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாக்கெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டம் பாக்கெட். ஒரே நிமிஷம் நான் எகெயின் பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நம்மளோட சிஸ்டம்லேருந்து ஐபிஎஸ் போனதுனால நம்ம மாட்டிப்போம். அதனால வந்து அதிகமாக யாரும் இது யூஸ் பண்ணாங்க. ரேண்டம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து கொடுத்து ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ் ஐபி அட்ரஸ் கொடுத்து ஸ்கூப் பண்ணிவிடுங்க. இது இந்த மாதிரி பண்ணுறது ப்ராப்ளம். சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் உங்கள் ஓன் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க பக்காவாக ஈஸியாக ஃபைன் பண்ணிவிடுவாங்க. ஒயர் ஷார்க்கை வச்சு இல்லைனா நெட்வொர்க் ஈஸியாக ஃபைன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பண்ணது மூலயமா நீங்கள் தான் பண்ணிங்கன்னு பக்காவாக தெரிஞ்சிடும். அப்புறம் மாட்டிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் ஐடென்டிஃபிகேஷன் வந்து சிபிங் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா IPv6 அட்ரஸ்லேருந்து பண்ணுறது. இது கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு சூப்பர் யூஸர் ஆகிடும். ஓகே. ஓகே. இதுக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துருப்போம். ஆனால் தேவையில்ல. ஜஸ்ட்டு அது ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு IPv6லாம் இருக்கும். இது கவுண்ட்டு கொடுத்துக்கலாம், UDP கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து IPv6 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பேக்கெட்ஸ் ரீசெண்ட் ஆகிருக்கு அதே மாதிரி தான். ஆனால் பட் தான் இது வந்து IPv6லாம் நடக்கும். இது வந்து ரொம்ப டீப்பாக போக விரும்பலை. ஏன்னா இந்த டூல் வேஸ்ட். இதுக்கு பதிலாக ஃப்யூச்சரில் ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெஸ்ட்டு டூல் இருக்குது. நான் அது உங்களுக்கு எப்படி யூசேஜ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது அப்போதைக்கு மார்க்கெட்டில் யாரும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை இந்த டூலில். அதனால் வேஸ்ட்டு தான். ஸோ ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.